வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, இப்போ இன்னைக்கு நாட்டில் வந்து அதிகமாக வந்து புழக்கத்தில் வந்து இன்னைக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு இருக்கிறது, இப்போ இருந்துட்டு இருக்கிறது எதுனா டிஜிட்டல் பரிமாற்றம் தான். ஸோ டிஜிட்டலில் தான் இப்போ வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ஃபோன்பேயாக இருக்கட்டும், கூகுள் பேயாக இருக்கட்டும், எல்லாமே இது எல்லாமே நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம நம்பியிருக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா, பேங்கிங்கும் வந்து டிஜிட்டல் மயம் ஆகிட்டு வருது. அசட்டும் வந்து நம்மளோட ஃபிக்ஸடு சேவிங்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயம் ஆகிட்டு வருது. ஸோ அதெல்லாம் எதில் ஆகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி தான் இன்னைக்கு இருக்கிறதுலையே அதிகப்படியான டிரான்சாக்ஷன் சேவிங்ஸு ஃபிக்ஸடு எல்லாமே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரன்சியில் தான். நீங்கள் எல்லாருக்கும் கிரிப்டோ கரன்சின்னு பிட்காயின் எத்திரியம் இதுதான் உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் பிட்காயின்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ எத்திரியமும் வந்து ரேட் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காயின் ஸ்டேபிள் காயின் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் எல்லா நாட்டிலையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதே கிரிப்டோ கரன்சி நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதனால பயனடைஞ்சவங்களோட ஏமாந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஏமாற்றிட்டாங்க, இதில் போட சொன்னாங்க போட்டேன், அதில் ஏமாந்துட்டேன், இந்த இதில் போட்டேன் ஏமாற்றிட்டேன், இப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்க. ஒரு சட்டம் அதுக்குன்னு போட்டு அதுலேருந்து வந்து அவங்க ஒரு இது கொண்டு வராங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஃப்ஐயூ அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ இதில் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், கிரிப்டோ கரன்சி பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட். அது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைனான்ஸு கீழே வருது. ஸோ அந்த ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சை நடத்த முடியும், கிரிப்டோ கரன்சியை ரன் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு லீகலாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான் வந்து பிட்கொய்வா அப்படின்ற ஒரு கம்பெனி. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 இயர்ஸாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட ஓன் காயின் இருக்குது, ஓன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஓன் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து வச்சு தான் வந்து அவங்க பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு எக்ஸ்சேஞ்சு, ஒரு கிரிப்டோ கரன்சி அப்படின்னா அது பிட்கொய்வா. ஸோ இதில் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பேங்க்கில் போட்டால் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா, ஒரு வட்டி விகிதம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போ மந்த்லியாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு 4% வந்து மந்த்லி பண்ணித்தராங்க. அது டெய்லி உங்களோட வேலெட்டில் வந்து வந்துடும். அது இதே எனக்கு மந்த்லி வேணாம், எனக்கு இயர்லி ஒன்ஸ் போதும், நான் இயர்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு 5.11% வந்து இயர்லி பண்ணித்தராங்க. இதை நீங்கள் வந்து நாங்கள் எப்படி போடுறது, நாங்கள் வந்து அமௌண்ட்டாக எப்படி நான் போடுறது, நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்டிடி டாலராகவும் போடலாம், எத்திரியமாகவும் போடலாம், எப்படி வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பெல்டர்ஸ் காயின் இருந்தால் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 காயின் வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் பிட்கொய்வோ அதுவும் இருக்குது. பட் அதில் தான் போடணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ, நீங்கள் என்ன காயின் வச்சுருக்கீங்களோ அதுலேயே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ பண்ணிவிட்டு அதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே வச்சு எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி வித்ட்ராவல் பண்ணணும், ஸோ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. நான் இப்போ இது எதுக்கு வந்து வீடியோ போடுறேன்னா, ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனி அப்படின்னா பிட்கொய்வா. ஸோ அது வந்து லீகலாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்பி நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸு புரிதல்கள் இன்னும் ஏதாவது வேணும்னா, ஸோ அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து
வீடியோவில் வந்து ஜூம் மீட்டிங் எடுக்கிறாங்க. அந்த மீட்டிங்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள், பாருங்கள். ஆஃபீஸ்க்கு வாங்க. ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சேலத்துலேயே 2 ஆஃபீஸ் இருக்குது. மல்லூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, சேலத்தில் இருக்குது, வெள்ளூரில் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. கிட்டத்தட்ட மோர் தென் 300 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டே அண்ட் நைட்டு அரௌண்ட் 24 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ லீகலாக அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் வந்து நீங்கள் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களோட மணிக்கு வந்து கேரண்டி அந்த மாதிரி தான் இது. ஏன்னா கவர்மெண்ட்டால் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு கம்பெனி இது. ஸோ எப்படா இவங்க வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.